பாராட்டின நிர்மைக்காய் உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். கடந்த 11 மாதங்களால் கர்த்தரை நடத்துகிறார்கள். எல்லா சூழ்நிலையிலும் கர்த்தரை நடத்தி பாதுகாத்து கொண்டு ஆண்டவரே, நாங்கள் இந்த உலகத்தில் இந்த 12ஆம் மாதத்தை காண்போமா என்று ஆண்டவரே இந்த ஆண்டை ஆரம்பித்தோம். ஆனாலும் என் தேவன் இந்த 12ஆம் மாதத்தை காணும்படியாய் தேவன் எங்களுக்கு கிருபை பாராட்டுகிறார். ஆண்டவரே, நாங்கள் வாழ்வதும் நாங்கள் நிற்பதும் நாங்கள் நடப்பதும் ஆண்டவரே உம்முடைய சுத்த கிருபை. ஆண்டவரே, இந்த சுத்த கிருபையினால் எங்களை ஆண்டவரே நீர் நடத்தி வந்து அதற்காய் நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். நாங்கள் திருச்சபையாய் ஆண்டவரே குடும்பமாய் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, நாங்கள் நன்றி அற்றவர்களாய் காணப்படக்கூடாதபடி நாங்கள் நன்றி உள்ளவர்களாய் ஆண்டவரே நீர் செய்த நன்மைகளை நினைத்து நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, அந்த நம்முடைய பிள்ளைகளை இந்த நாளிலே கேட்க போகிற வார்த்தை ரகசியங்கள் மறைப்பொருள் எங்களோடு பேசும். வார்த்தைகள் ஆண்டவரே வாழ்க்கையில குடும்பத்துல எல்லாவற்றிலும் அது ஜெயமாய் மாற ஆசீர்வாதமாய் மாற தேவனை அனுக்கிரக பாராட்டுங்க. ஆசீர்வதி இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமையுள்ளதாக இந்த நாளில் நாம் கர்த்தருடைய வார்த்தை நாம் தியானிக்க போகிறோம். இன்றைக்கு வாசிக்கலாம் உபாகமத்தின் புத்தகம் 8ஆம் அதிகாரம் 18ஆம் வசனம். நல்ல கவனிக்க வேதம் கவனிக்க வேதம் சொல்லுகிறது. இந்த நாளில மிக நன்மையான வார்த்தை சொல்லுகிறது. நல்ல கவனிக்க. இன்றைக்கு இந்த வார்த்தையின் ரகசியங்களை நான் பார்க்கும்போது இங்க சொல்லப்படுகிறது மிக நன்மையான வார்த்தை. நீங்க ஆசைங்க, உன் தேவனாகிய கர்த்தரை நினைப்பாயாக, அவரே உன் பிதாக்களுக்கு ஆணையிட்டு கொடுத்த என்ன பண்றாங்க உடன்படிக்கைய உறுதிப்படுத்தும்படி. கவனிங்க, இது எப்படி நடக்குதுன்னு பாத்தீங்கன்னா வேதம் சொல்லுகிறது அவரை நினைக்கும் போதுதான் இது நடக்கிறது. அவரை நினைக்கலன்னா நடக்காது. அவரை நினைக்கும் போது அவர் சொல்றாரு, நீ நினை. யாரை நினை? நினைக்கும் போதுதான் அவர் உடன்படிக்கை உனக்கு நிறைவேற்றுவார். அல்லேலூயா.
ஹalleluya. அவருடைய உடன்படிக்கை நிறைவேற்ற வேண்டுமானால் நாம் அவர் என்ன பண்ணணும்? நினைக்கணும். அவரை நினைக்கும் போது அவர் என்ன பண்றாரு? உடன்படிக்கைய இந்நாளில் உனக்கு உண்டாய் இருக்கிறது போல ஐஸ்வர்யத்தை சம்பாதிக்கிறதுக்கு தானே அவர் என்ன செய்கிறாரா? பலனை கொடுக்கிறவர். அவர் உனக்கு பலன் தருகிற தேவன். அவர் இந்த 12ஆம் மாதத்துல எனக்கு அன்பான சகோதரியே, கர்த்தரை நினைத்தா உனக்கு பலன் வரும். ஹalleluya. மனுஷனை நினைத்தா உலகத்தை நினைச்சா பலன் வராதுங்க. வேதம் சொல்லுகிறது உலகத்துல பலன் தருகிற தேவன் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ஒருவர் மாத்திரமே. இந்த 11 மாதங்களா கர்த்தர் பலன் தந்தார், சுகம் தந்தார், நன்மை செய்தார், அதிசயத்தை செய்தார். ஆனா இந்த 12ஆம் மாதத்தை முடிப்பதற்கும் அடுத்த ஆண்டை காண்பதற்கும் தேவன் நமக்கு பலன் தர வேண்டும். பலப்படுத்த கிறிஸ்துவினால் எல்லாவற்றையும் செய்யறதுக்கு பலன் உண்டு. ஹalleluya. தேவனாகிய கர்த்தர் நமக்கு பலன் தருகிறவர். இந்த பலன் தருகிற தெய்வத்தை நாம் ஆராதிக்க வேண்டுமானால் நாம் இன்றைக்கு அநேக கிறிஸ்தவ வாழ்க்கையில மறந்து போகிறார்கள், தெய்வத்தை மறந்து போகிறார்கள். அநேக நன்மை செய்த தேவனுக்கு நன்மை செய்ய மறந்து போகிறார்கள். ஆனால் தெய்வம் நன்மை செய்கிறவராக சிந்தித்திருக்கிறார். ஹalleluya. நாம் நன்மை செய்ய மறக்கிறோம், ஆனா கர்த்தர் நன்மை செய்கிறவராக சிந்தித்திருக்கிறார். இந்த தேவனாகிய கர்த்தர் எதற்காக நன்மை செய்ய வந்தார் என்று சொன்னால், நீங்களும் நானும் இந்த உலகத்துல வாழ்கிற ஒவ்வொரு நாளும் மகிழ்ச்சியாய், சமாதானமாய், திருப்தியாய் வாழ வேண்டும் என்று சொல்லி தேவன் எதிர்பார்த்து நன்மை செய்கிறார். நாம் உதாரணத்து குணமாய் மாறும்போது கர்த்தர் ஆத்துமாவை செழிப்பாய் மாற்றுகிறார். ஹalleluya. ஆத்துமா செழிப்பாக வேண்டுமானால் அவரை நினைக்கணும். அவரை நினைத்தா மாத்திரம்தான் உன் ஆத்துமா என்னாகும்? செழிப்பாய் மாறுவதற்குரிய காரியம் இன்றைக்கு தேவன் நம்மிடத்தில் வைத்திருக்கிறார். இங்கே கொடுக்கப்பட்டிருக்கிற இந்த தேவனுடைய வார்த்தையை நீ நினைக்கும் போதுதான் உன் ஆத்துமா என்னாகும்? செழிப்பாகும். அவரை நினைக்கிறது, வார்த்தை நினைக்கிறோம். இன்னைக்கு நிறைய பேர் நினைக்கிறதே கிடையாது. ஆனா இந்த வார்த்தை சொல்லுகிறது, அவன் என்னிடத்தில் வாஞ்சா இருக்கிறபடியாய் அவன் என்ன பண்ண விடுவிப்பேன். ஹalleluya. என் நாமத்தை அறிந்திருக்கிறபடியாய் அவனை உயர்ந்த அடைக்கலம் வைப்பேன். ஹalleluya. அவர் நம்மை மறக்கிற தேவன் அல்ல, மறந்து போகிறவர் அல்ல, மறக்கிற தேவனும் அல்ல. இன்றைக்கு இந்த காலங்களில் கர்த்தருடைய வார்த்தை கேட்கிற கண்பான சகோதரியே, தேவனாகிய கர்த்தர் உன் நினைவாய் இருக்கிறார், நம் நினைவாய் இருக்கிறார். இந்த உலகத்துல எத்தனையோ கோடிக்கணக்கான ஜனங்கள் ஆண்டவரை மறக்காதிருந்தாலும் அவர் மறக்காமல் நினைத்துக் கொண்டிருக்கிறார். ஹalleluya. மனிதன் மறந்து போகலாம், ஆனா தெய்வம் ஒரு நாளும் மறக்கவே மாட்டார். ஏன்னு சொன்னால் அவர் மறந்து போகிறதற்கு அவர் மனிதன் அல்ல. ஹalleluya. அவர் மறந்து போகிறதற்கு என்ன அல்ல? மனுஷன் அல்ல, அவர் தெய்வம். அவர் நம்மேல் நினைவாய் இருக்கிறார். அவர் வாக்குத்தத்தம் பண்ணியிருக்கிறார், நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை. இந்த தேவனாகிய கர்த்தர் நம்மை நினைவாய் இருக்கிறார். அவருடைய ஆசீர்வதிக்க விரும்புகிறார், அவருடைய திருப்தியாக்க விரும்புகிறார், அவருடைய மேன்மையாக்க விரும்புகிறார். இது எப்பொழுது நடக்கும் என்று சொன்னா, அவரை நீ நினைத்தா அவர் உன்னை வாழ வைப்பார். ஹalleluya. நீ அவரை மறந்துட்டேன்னா நீ வாழ்வதற்கு ரொம்ப கடினம். ஏன் கேட்டா, அவரை விட்டு தூரமாய் போய்விட்டோம்னு சொன்னா கர்த்தருடைய ஆசீர்வாதத்தை சொந்தெடுத்துக் கொள்ள முடியாது. ஹalleluya. அதுதான் வேதம் சொல்கிறது. முதலாவது அவர் என்ன பண்ணுவார்? தாசன் வாசிக்கமா? உன் தேவனாகிய கர்த்தரை நினைப்பாயாக, அவரே உன் பிதாக்களுக்கு ஆணையிட்டு கொடுத்த நம்முடைய உடன்படிக்கையை உறுதிப்படுத்தும்படி இந்நாளில் உனக்கு உண்டாயிருக்கிறது போல ஐஸ்வர்யத்தையும் சம்பாதிக்கிறதுக்கான ஆமென். ஹalleluya. கர்த்தரை மகிமைப்படுத்தும் தேவன் பலன் தருகிற தேவனாய் இருக்கிறார். அவரை நீ நினைக்கும் போது அவர் உனக்கு பலன் தருகிறார். ஹalleluya. இந்த பலன் எப்படி உண்டாக்குறது என்று சொல்லி பார்க்கும்போது அங்க சொல்லப்படுது, முதலாவது உனக்கு பலன் தருகிறாரா, இரண்டாவது இன்னொரு காரியத்தை செய்றாரு. 1ஆம் வசனத்தை வாசிப்போம். முதல்ல 8ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம், நீங்கள் பிழைத்து பெருகி பிரவேசித்து அதை சுதந்தரிக்கும்படி நான் இன்று உங்களுக்கு விதிக்கிற
படியும் செய்ய சாவதானமாய் இருப்பீர்கள். ஆமென். நீங்க கவனமா இருக்கிறீங்களா? இது செய்யறதுக்கு நீங்க என்ன வரணும்? கவனமா இருக்கணும். முதலாவது நாம் என்ன பண்ணணும்? அவனை நினைக்கணும். இரண்டாவது, பிழைப்பதற்கு நாம் பெருகுவதற்கு கர்த்தருடைய வார்த்தை சொல்லுது, உடன்படிக்கை பண்ணியிருக்கிறேன். அந்த உடன்படிக்கை நீ மறவாமல் அதன்படி செய்தினா உன் வாழ்க்கை என்னவா இருக்கும்? பெருக பண்ணும். ஹல்லேலூயா. உன் வாழ்க்கை பெருக்கத்துக்குள்ள போகும், விசாலத்துக்குள்ள போகும். உன் படிப்பு, உன் வேலை ஸ்தலம், எடுக்கிற ஒவ்வொரு காரியமும் அது என்னவா மாறுமா? அது விருத்தியாய் மாறும், மகிழ்ச்சியாய் மாறும், ஆசீர்வாதமாய் மாறும். அப்படி மாறுவதற்கு தடையா இருக்கிறது சொன்னா நீ ஆண்டவரை மறந்து விட்டாய். ஹல்லேலூயா. நீ ஆண்டவரை விட்டு தூரமாய் போய்விட்டாய். கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது, அவர் உன் நினைவாய் இருக்கிறார். ஆண்டவராக இயேசு கிறிஸ்து என்னவா இருக்கிறாரா? நம் நினைவாய் இருக்கிறார். தாய் மறந்தாலும் மறப்பது, தாய் மறந்தாலும் நீ மறப்பதில்லையே, தன்னை வெறுத்தாலும் நீ வெறுப்பதில்லையே. ஏன் தாய் மறந்தாலும் நீ மறப்பதில்லையே, தன்னை வெறுத்தாலும் நீ வெறுப்பதில்லையே. தன்னை தாயினும் மேலானவர், தாங்கி என்றும் என்னை சுமந்தவர். தன்னை தாயினும் மேலானவர், தாங்கி என்றும் என்னை சுமந்தவர். தாய் மறந்தாலும் நீ மறப்பதில்லையே, தன்னை வெறுத்தாலும் நீ வெறுப்பதில்லையே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இந்த உலகத்துல எல்லாரும் மறந்தாலும் தேவனாகிய கர்த்தர் நம் நினைவாய் இருக்கிறார். அதுக்குதான் சொல்றாரு, நீங்க என்ன பண்ண நினைத்து கொண்டிரு, நான் நினைவாய் இருக்கிறேன். அவரும் என்ன பண்ண உன் நினைவா இருக்க வேண்டுமானா நீ அவரை நினைத்துக்கிட்டு இருக்கணும். நிறைய பேர் சொல்லுவாங்க, நீங்க நான் நிறைய பேருக்கு நான் கேள்விப்படுத்துறேன். நான் போன் பண்ணும்போது, பாஸ்டர் நீங்க தான் பாஸ்டர், உங்களை நினைச்சேன் பாஸ்டர், நீங்க போன் பண்ணிட்டீங்க. பாஸ்டர் நீங்க தான் பாஸ்டர், நான் உங்களை நினைச்சேன், வீட்டுக்கு வந்துட்டீங்க. பார்த்தீங்களா? கர்த்தர் வந்து நினைவாய், அவர்கள் அவர் நினைச்சா நாம அவர் நினைப்பார். ஹல்லேலூயா. அப்போ தேவனாகிய கர்த்தர், இந்த உலக மனுஷன், உலகத்துக்குரிய உலகத்துல வாழ்கிற மனுஷன் சொல்றா, நான் உங்களை நினைச்சேன், நீங்க வந்துட்டீங்க. இவ்வளவு பெரிய காரியம் வந்தீங்களா? இவ்வளவு பெரிய காரியம், நான் உங்களை நினைச்சேன், நீங்க போன் பண்ணிட்டீங்க. கர்த்தரை நினைச்சுனா அவர் இறங்கி செய்வார். ஹல்லேலூயா. நீ கர்த்தரை நினைப்பாயானால் அவர் உனக்கு இறங்கி உதவி செய்வார். ஹல்லேலூயா. ஏன் தெரியுமா? அவருக்கு உதவி செய்கிறவராய் இருக்கிறார். தெய்வம் உதவி செய்கிறவராய் இருக்கிறார். அந்த உதவி செய்கிற தெய்வத்துக்கிட்ட நாம் எப்போது நினைவாய் இருக்கிறோமோ அப்போது அவர் உன்னை பெருக்கத்துக்குள்ள கொண்டு போவார். ஹல்லேலூயா. வேதம் சொல்லுகிறது, நீ பெருகும்படி, நீ வாழும்படி அவர் இந்த உலகத்துல மனுஷனாய் வந்து தரித்திரனாய் மாறி இந்த உலகத்துல உயிர் தெரிந்து ஜீவனை தந்து அவர் நமக்காக பரிந்து பேசிக் கொண்டிருக்கிறார். நீ சுகமா இருக்க வேண்டும், நாம் ஆசீர்வாதமா இருக்க வேண்டும் என்பதற்காக தெய்வம் மனிதனாய் இந்த உலகத்துல வந்தார். அந்த தெய்வத்தின் வார்த்தை கேட்டுக்கொண்டிருக்கிற எனக்கு அன்பான சகோதரியே, சகோதரியே, நீ அவரை நினைக்கும் போது அவர் உன்னை பெருக செய்வார். ஹல்லேலூயா. நீ நினைக்காவிட்டா பெருக்கத்துக்குள்ள போக முடியாது. முதலாவது கர்த்தரை நினை, கர்த்தர் உன்னை பெருக்கத்துக்குள்ள கொண்டு போவார். ஹல்லேலூயா. அடுத்து பாருங்க, வேதம் சொல்லுகிறது, இந்த நாளில 8ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்தை வாசிக்க சொல்லப்படுகிறது, ஆகையால் உன் தேவனாகிய கர்த்தருடைய வழிகளில் நடந்து அவருக்கு பயப்படும்படிக்கு. மூணாவது காரியம், முதலாவது அவரை நினைக்கணும். அவர் நினைச்சுன்னா உன்னை பெருக பண்ணுவாரு. அதுக்கு அப்புறம் சொல்றாரு, அவருடைய என்ன பண்ணா கட்டளைகள் படி நீ நடந்தீங்கன்னா அவர் என்ன பண்றாரு, அவர் கற்பனைப்படி நடந்து கொள்ளப்படும் போது அவர் வழிகளிலே அவருடைய பாதுகாத்துக் கொள்கிறார். ஹல்லேலூயா. அவர் வழிகளை பாதுகாத்துக் கொள்ளணும்னு சொன்னா நீ அவரை நினைக்கணும். அவர் நினைக்கும் போது அவர் உன்னுடைய வாழ்க்கையில பெருக்கத்தை பிழைத்து பெருகும்படி செய்வாரா. இங்க சொல்லுகிறது அந்த வசனத்துல பாருங்க, உன் பிதாக்களை அறியாத மன்னாவை தேவன் கொடுத்தார். 16ஆம் வசனம் வாசிங்க. உன் பிதாக்கள் அறியாத மன்னாவினால் வனாந்திரத்திலே உன்னை போஷித்தார்.
போஷித்து வனாந்தரத்துல உன்னை போஷித்து தேவனாகிய கர்த்தரை நீ மறவாமலும் மறக்காம இருக்கணும். இதுதான் முக்கியமான காரணம். நினைக்கணும். அவர் என்ன பண்ணக்கூடாது? மறக்க கூடாது. நீ மறந்துட்டீங்கன்னா அவங்க இந்த உலக மனத்தை சொல்றான், அவங்க என்ன மறந்துட்டாங்க, அந்த சிஸ்டர் என்ன மறந்துட்டாங்க, பிரதர் என்ன மறந்துட்டாங்க. உலகத்துல மனுஷன் சொல்றான், அவங்க எனக்கு நனவா இல்லை, எப்பயோ பார்த்த மாதிரி இருக்குது, எப்பயோ கேட்ட மாதிரி இருக்குது. ஆனா அந்த ஒரு அங்க தேவன் தாயின் வயிற்றுல உருவாகும் என்னை பார்த்திருக்கிறார். அல்லேலூயா. அதனாலதான் சொல்றாரு, நான் நினைவா இருக்கிறேன். அல்லேலூயா. அதனாலதான் சொல்றேன், நான் நினைவா இருக்கிறேன். ஏன் நினைவா இருக்கிறாருன்னா, அவர் உன்னை தாயின் வயிற்றிலே எலும்புகள் உருவாவதற்கு முன்னமே கர்த்தர் நம்மை பார்த்திருக்கிறார். அல்லேலூயா. அப்படி பார்த்திருக்கிறபடினால இந்த தேவ வேதம் சொல்கிறது, உன் பிதாக்கள் அறியாத மன்னாவை அவர் கொடுத்தார். அல்லேலூயா. எவ்வளவு பெரிய காரியம் பார்த்தீங்களா? அவர்களுக்கே தெரியாது, ஆனா கர்த்தர் அதை ஆசீர்வதித்தார். இன்னைக்கு உங்களுக்கும் குடும்பத்தையும் நீங்களும் நானும் இந்த உலகத்தில் உள்ள எல்லா மனிதர்களும் அறியாத ஒரு காரியத்தை கர்த்தர் செய்கிறவர்தான் இயேசு. அறியாத காரியத்தை, நடக்காத காரியத்தை, முடியாத காரியத்தை அவர் செய்கிறவர்தான் இயேசு. அதுதான் வேதம் சொல்லுகிறது. அந்த 17ஆம் வசனத்தை வாசிங்க. என் கை பலனும் இந்த ஐஸ்வரியத்தை எனக்கு சம்பாதிப்பது என்று நீ உன் இருதயத்தில் சொல்லிக் கொள்ளாமல் எச்சரிக்கையா இரு. நீ எப்படி இருக்கணுமா? நான் சம்பாதிச்சேன், எனக்கு பலன் இருக்குது, என்னால முடியும் கிடையாது. இன்னைக்கு நிறைய பேர் அப்படிதான் சொல்றாங்க, நான் போனாதான், நான் சம்பாதிச்சதான், நான் பண்ணாதான். எதுவும் உன்னால பண்ண முடியாது. அவர் பலன் கொடுத்ததுனால நீ சம்பாதிக்கிற. அவர் பலன் கொடுக்கல என்ன பண்ண முடியாது? சம்பாதிக்க முடியாது. இங்க வேதம் தெளிவாய் சொல்லுகிறது, நான் சம்பாதிப்பேன், நான் பலன். அவர் அப்படி இல்லை. வேதம் சொல்லுகிறது, அவர் என்ன பண்றாரு? சம்பாதிக்க கூடிய பலனை யார் தராரா? கர்த்தர் தருகிறார். அல்லேலூயா. எப்படி தராருன்னு சொல்லி பார்க்கும்போது அந்த 18ஆம் வசனத்துல வாசித்த வசனம் படி வாசிங்க. அவரை உன் பிதாக்களுக்கு ஆணையிட்டு கொடுத்த நம்முடைய உடன்படிக்கையை உறுதிப்படுத்தும்படி இந்நாளில் உனக்கு இருக்கிறது போல ஐஸ்வரியத்தை சம்பாதிக்கிறதுக்கான பலனை உனக்கு கொடுக்கிறார். பாத்தீங்களா? அவர் உனக்கு என்ன பண்றாரா? சம்பாதிக்க என்ன தராருங்க? பலன் தருகிறார். பலப்படுத்து கிறிஸ்துனால எல்லாத்தையும் செய்யறதுக்கு பலன் உண்டு. அப்ப கர்த்தர் சம்பாதிக்க பலன் கொடுத்தாதான் நீ சம்பாதிக்க முடியும். அதனால நான் சம்பாதிச்சு பெருமை பாராட்ட ஒண்ணுமே இல்ல. இந்த உலகத்துல பெருமை பாராட்டுவதற்கு நம்மிடத்துல ஒன்றுமே இல்லை. ஏன்னு சொன்னா பெருமைக்குரியவர் இயேசு, உயர்த்தப்பட்டவர் இயேசு. நம்மை இந்த உலகத்துல மேன்மையாய் மாற்றுவதற்கு அவன் தன்னைத்தானே தரித்திரனாய் மாறி இந்த உலகத்துல கந்த கோலத்துல உயிர் தெரிந்த தேவன் நம்மோடு கூட இருக்கிறார். அல்லேலூயா. இந்த தெய்வத்தை ஆராதிக்கிற எனக்கு அன்பான சகோதரனே, சகோதரியே, இன்றைக்கு ஒரு தீர்மானம் பண்ணுகிற ஒரு வாழ்க்கை. 2025 போவதற்கு முன்பதாக நம்முடைய வாழ்க்கையில உனக்கு வேலை இருந்துச்சு, 11 மாசம் சம்பாதிச்சேன், 11 மாதம் வேலை செஞ்சேன், 11 மாசம் படிச்சேன், 11 மாசம் நிறைய காரியத்தை செய்தேன்னு சொல்லலாம். ஆனா அதெல்லாம் ஒண்ணுமே இல்லை. கர்த்தர் ஞானத்தை தருகிறவர், கர்த்தர் பலத்தை தருகிறவர், கர்த்தர் உன் பாதையை செவையாக்குகிறவர், கர்த்தர் போகிற வழிகள் எல்லாம் உன்னை காக்கிற தேவன், உறங்காமலும் தூங்காமலும் உன் நினைவாய் இருக்கிற தேவன். அல்லேலூயா. உன் நினைவாய் இருந்து உன்னை நடத்துகிறவர். இந்த உலகத்துல எல்லாம் மறந்தாலும் கர்த்தர் உன்னை மறக்காதபடி நடத்துகிறவர், நம்மை மறக்காதபடி நடத்துகிறவர். அதுதான் வேதம் சொல்லுகிறது. இன்றைக்கு தேவனுடைய வார்த்தை சொல்லுகிறது. எனக்கு அன்பான சகோதரனே, சகோதரே, நாம் ஒரு தீர்மானம் பண்ண வாழ்க்கை என்பது நாம் தீர்மானிக்கிற வாழ்க்கை. நாம் தேவனிடத்திலே நாம் என்ன செய்கிறவர்களாய் காணப்பட வேண்டும். விருத்தியாக்குற ஒரு வாழ்க்கை தேவன் எதிர்பார்க்கிறார். குறுகி போகிற அல்லது நாம் சீசமாக தாழ்ந்து போகிற தேவன் ஒரு நாளும் உதவி செய்யவே மாட்டார். உயர்ந்துகிறது, மேன்மையா இருக்கிறது, ஆசீர்வாதமா இருக்கிறது தான் தேவன் எதிர்பார்க்கிறார். அப்படி நீ இல்லைன்னு சொன்னா நீ சொல்றதுதான் நான் சம்பாதிக்க, நான் சொன்னீங்கன்னா நான் ஒன்றுமே இல்லாத போயிடும். நாம் நம்முடைய தேவனாகிய கர்த்தர் நம்மோடு கூட இருந்தா மாத்திரம்தான் நமக்கு பலன் உண்டு. அல்லேலூயா. அப்படி பலன் படுத்துகிற தேவனாகிய கர்த்தர் நம்மோடு கூட இருக்கிற. வாசித்து பாருங்க. 8ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்தை வாசிங்க. உன் தேவனாகிய கர்த்தரை மறவாத வரைக்கும் விதிக்கிற
நியாயங்களையும் கட்டளைகளையும் கைக்கொள்ளாத போகாதபடிக்கு எச்சரிக்கையாயிரு. அல்லேலூயா. எப்படி இருக்கணுமா? எச்சரிக்கையா. முதல்ல என்ன பண்ணணும்? கர்த்தருடைய நினைக்கணும். அவர் நினைச்சாதான் உனக்கு ஆசீர்வாதம். நீ மறந்துட்டுனா ஆசீர்வாதம் கிடையாது. நீ அவருடைய கற்பனைகளை, கட்டளைகளை, அவருடைய நியமனங்களை, அவருடைய வார்த்தையை என்ன பண்ணு? மறக்காத இரு. அதுதான் சொல்றார். நான் இந்த உலகத்துல வேதம் சொல்லுகிறது, தாய் மறந்தாலும் நான் மறக்க மாட்டேன். கர்த்தர் நினைவாய் இருக்கிறார். நீ அவரு நினைவாய் மாறும்போது, நாம் அவரு நினைவாய் மாறும்போது கர்த்தருடைய வார்த்தை சொல்லுது, உன் தேவனாகிய கர்த்தரை நீ மறவாதபடிக்கு நான் இன்று என்ன பண்ற? முடிக்கிற கற்பனைகளை, கட்டளைகளை, நியமனங்களை கை கொள்வதற்கு ஜாக்கிரதையாயிரு. நீ ஜாக்கிரதையா இருந்தா தான் நீ ஆசீர்வதிக்கப்படுவ. ஜாக்கிரதையா இருந்தா தான் வெண்மையாய் பானம் பண்ணுவ. இன்றைக்கு படிப்பிலையா இருக்கட்டும், வேலை ஸ்தலத்திலா இருக்கட்டும், எந்த காரியத்திலையா இருக்கட்டும், கர்த்தரை யாரெல்லாம் முன்வைக்கிறார்களோ அவரை கர்த்தரை முன்வைக்கிறார். யாரெல்லாம் கர்த்தரை முன்வைத்து நடக்கிறார்களோ அவர்கள் வாழ்க்கை, குடும்பம், வேலை ஸ்தலம், படிப்பு எல்லாம் முன்மாதிரியா இருக்கும். அல்லேலூயா. அப்படி முன்மாதிரியா மாறலன்னு சொன்னா இயேசுவை முன்ன வைக்கல. நிறைய பேர் நீங்க பாத்தீங்கன்னா ஜெபம் பண்றது கிடையாது, வேத வாசிப்பு கிடையாது, ஒண்ணுமே கிடையாது. ஆனா என்ன பண்ணுவாங்க? ஆனா கர்த்தரை மறந்துட்டு அப்புறம் எனக்கு நடக்கல, எனக்கு முடியல, எனக்கு செய்யல. ஆனா கர்த்தரை முதல் நாம் நினைக்கும் போது கர்த்தருடைய வாழ்க்கையில மாற்றத்தை தருகிற தேவனாய் இருக்கிறார். வாசித்து பாருங்க, 14ஆம் வசனத்தை வாசிங்க. 14 உன் இருதயத்தை மேட்டின்மை அடையாமலும் உன்னை அடிமைத்தன வீடாகிய எகிப்திலிருந்து புறப்பட பண்ணினவரும் உன்னுடைய பின்னாட்களில் உனக்கு நன்மை செய்யும் பொருட்டு உன்னை சிறுமைப்படுத்தி உன்னை சோதித்து கொல்லுவை செப்பங்களும் தேள்களும் தண்ணீர் இல்லாத வறட்சி உள்ள பயங்கரமான பெரிய வனாந்தர வழியாய் உன்னை அழைத்து வந்தவரும் உனக்காக பாதையான கண்மலையில் இருந்து தண்ணீர் புறப்பட பண்ணினவரும் பிதாக்கள் அறியாத மன்னாவினால் வனாந்தரத்திலே உன்னை போஷித்தவருமான உன் தேவனாகிய கர்த்தரை நீ மறவாமலும் என் சாமர்த்தியமும் என் கைபலமும் இந்த ஐஸ்வர்யத்தை எனக்கு சம்பாதித்தது என்று நீ உன் இதயத்தில் சொல்லிக் கொள்ளாமலும் இருக்க எச்சரிக்கையாயிரு. இதான் சொல்றாரு. நல்ல கவனிங்க. நேர்த்தின்மையாய் மாறாதபடி நீ தேவனுடைய சமூகத்துல எப்படிப்பட்ட மனுஷனா மாறணுமா? கர்த்தருடைய உடன்படிக்கையை கீழ்ப்படுகிற, கேட்கிற, அதன்படி நடக்கிற ஒரு மனுஷியாய் மாறுவர்களாய் மாற வேண்டும். அப்படி மாறும்போது கர்த்தர் உன்னை ஆசீர்வதிப்பார். 2ஆம் வசனத்தை வாசிங்க. 2வது வசனத்தை, தேவனாகிய கர்த்தர் உன்னை சிறுமைப்படுத்தும்படிக்கும் தம்முடைய கட்டளைகளை நீ கைக்கொள்ள மாட்டாயோ என்று அவர் உன்னை சோதித்து உன் இதயத்தில் உள்ளதை நீ அறியும்படிக்கும் உன்னை இந்த 40 வருஷம் அளவும் வனாந்தரத்தை நடத்தி வந்த எல்லா வழியையும் நினைப்பாயாக. அவன் இந்த 11 மாசங்களா கர்த்தர் நடத்தி வந்தாரு. சற்று நம்ம யோசித்து பாருங்க. 40 வருஷம் வனாந்தரத்துல அவர்களை நடத்தினார். அப்படி வாழ்க்கையில சட்டை பழுதாய் போகல, அப்படி பாதரட்ச தேவையில்லை, அவர்கள் பசி எடுக்கல, ஒண்ணுமே இல்லை, அவர்களை சுகமாய் நடத்தினார். உங்களை என்னை இந்த 11 மாதமாய் கர்த்தர் நடத்தினார். எத்தனை சூழ்நிலையில் எத்தனை காரியம் நினைத்து பார்த்தோமானால் இப்ப நம்ம அதை பின்னாடி பார்த்தோம்னா நம்ம வாழ்ந்தது ரொம்ப பெரிய காரியம் யோசிக்க முடியும். அந்த கர்த்தர் நடத்தினார். அதனால வருகிற 25 யோசிக்காத, 25 மாத்திரமில்லை, இந்த 12ஆம் மாசத்தை யோசிக்காத. 11 மாதங்களை நடத்தினவர், 11 மாதங்களை பாதுகாத்தவர், 11 மாதங்களை ஞானம் தந்தவர், 11 மாதங்களை உனக்கு உணவு தந்தவர், 11 மாதங்களை சுகம் தந்தவர், 11 மாதங்களில உனக்கு நன்மை செய்த தெய்வம். நீ அவரை மறவாதபடி அவருடைய கற்பனைகளை கைக்கொள்ள மாட்டாயா என்று சொல்லி தேவன் உன்னை பார்த்து கேட்கிறார். என்ன சொல்லுவேன்?
கர்த்தருடைய வார்த்தை உனக்கு எதிராக கடந்து வருகிறது, நமக்கு எதிராக கடந்து வருகிறது. கர்த்தருடைய வார்த்தை சொல்கிறது, நீ அவர் நினைவாய் இருப்பாயனா அவருக்கு நினைவாய் மாறுவார். அல்லேலூயா. நீ அவருடைய நினைவா மாறலனா, நீ அவருடைய நினைவுக்குள்ள போகலன்னா, அவர் நினைப்பதற்கு நீ அவர்கிட்ட போக மாட்டே. நல்லா கவனிங்க, அவர் நம்மோடு இருப்பாரு. ஆனா நாம் நினைக்கலன்னா அவர்கிட்ட நாம போக முடியாது. ஒருத்தர் சொல்றாங்க, நான் இன்னைக்கு தான் உங்களை நினைச்சேன் பாஸ்டர், இன்னைக்கு தான் நினைச்சேன் நீங்க வந்துட்டீங்க. அவங்க நினைத்ததுனால, நான் ஜெபித்ததுனால கர்த்தர் போக முடிந்தது. அவர் ஜெபித்ததுனால, நான் ஜெபித்ததுனால அவருக்கு போன் பண்ண முடிந்தது. ஆனா நாம் நினைத்தால் மாத்திரம் பத்தாது. அவர் நம்ம நினைக்கும் போது, நாம் நினைத்தாதான் அவரோட இணைய முடியும். நாம் அவர் மாத்திரம் நினைத்து நாம் நினைக்கலாம் அவர்கிட்ட போக முடியாது. அல்லேலூயா. இன்னைக்கு ரெண்டு பக்கம், எல்லாமே ரெண்டு பக்கம், எல்லாமே ரெண்டு பக்கம் தான். நம்முடைய வாழ்க்கையில் நாம் வித்தியாசமாய் மாற வேண்டுமானால், நம்முடைய வாழ்க்கையில வித்தியாசங்களை பெற்றுக்கொள்ள வேண்டுமானால், நம்முடைய வாழ்க்கையில முன்னேற்றங்கள் அடைய வேண்டுமானால், நம்முடைய குடும்பத்தில் எல்லாவற்றிலும் நாம் முன்னேற வேண்டும் என்று சொன்னால், அவர் நினைத்துக் கொண்டே இருக்கும்போது, அவர் நினைவாய் இருக்கிற தெய்வத்தை நீ நினைத்துக் கொண்டிருக்கும் போது அவர் சொல்லுகிறார், நீ இந்த உலகத்துல வாழ்கிற எல்லா நாளையும் அவரோடு கூட இணைந்து கொள்ளப்படும் போது அவர் நினைவாய் இருப்பார். அல்லேலூயா. அவர் நினைவாய் இருக்கிறது மாத்திரமல்ல, அடுத்து ஒரு வசனத்தை சொல்லுங்க, வாசித்து பாருங்க. யோபின் புஸ்தகம் 9ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம். யோபின் புஸ்தகம் 9ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம். ஆராய்ந்து முடியாத பெரிய காரியங்களையும் ஆமென் என்ன செய்றாருங்க? ஆராய்ந்து முடியாத, எண்ணி முடியாத அதிசயங்களை செய்கிறவர். அல்லேலூயா. அல்லேலூயா. நல்ல கவனிங்க. எனக்கு நேற்று ராத்திரி ஒரு ஞாபகம், ஒரு காரியம் நினைவு வந்துச்சு. நல்ல கவனிங்க. இது நான் உலக பிரச்சாரமா காரியம், இதையே கர்த்தர் எப்படி நினைக்கிறான்னு யோசிக்கணும். நாம உலக பிரச்சார காரியத்தை நாம எப்படி யோசிக்கும் போது அந்த ஆண்டவர் நமக்கு எப்படி நினைப்பார்னு யோசிக்க பார்க்கணும். நான் நேற்று உட்கார்ந்து இருக்கும்போது, இந்த வீட்டுல தான் எங்க பெரிய தங்கச்சி, சின்ன தங்கச்சி, தம்பி எல்லா பிள்ளைங்களும் இங்கதான் பிறந்தாங்க. எல்லா பிள்ளைங்களும் நான் எங்க கையால் தான் வளர்த்தோம், எல்லாமே செஞ்சோம். ஆனா எல்லா பிள்ளைங்களும் இருந்துச்சு. ஆனா என் தம்பி பிள்ளைங்க மாத்திரம், நீங்க பாருங்க, நான் வந்து உட்கார்ந்து ஓடி மேல உட்காந்து யாரும் கேட்கறது இல்லை, தடை பண்ண யாரும் சொல்ல, நேரம் வந்து உட்கார்ந்துருது. இது ஏன் சொல்ல வர கேட்டீங்கன்னா, அந்த உரிமையை என்ன பண்ணுது, இந்த பிள்ளைங்க இங்கதான் வளர்த்தோம். ஆனா அதுக்கு என்ன பண்ணுது, அந்த அன்புக்குள்ள அந்த அரவணைப்புக்குள்ள இருந்துச்சு தான். ஆனாலும் அப்படிப்பட்ட சூழ்நிலை வளர்ந்த போதிலும் அவர்களுக்கு அந்த என்ன இல்லை, அந்த நட்பு பாசம் வரல. ஆனா தன்னுடைய ரத்தம் சம்பந்தப்பட்ட, இவர்களும் ரத்தம் சம்பந்தம், ஆனா அது வேறு ரத்தம். அந்த ரத்தத்துக்குரிய காரியம் மாற்றம் தெரிஞ்சு பாருங்க. உலகத்துக்குரிய ஒரு அன்பு எப்படி காமிக்குது, ஆனா உங்களையும் என்னையும் உலகத்துல உருவாக்கிற தெய்வம், படைத்த தெய்வம், அவர் ரத்தம் சிந்தி உங்களையும் என்னையும் வா மகனே வா மகளே கூப்பிடுறாரு. ஆனா நாம அவர்கிட்ட போகலன்னு சொன்னா அந்த அன்பு கிடைக்காது, பாசம் கிடைக்காது, விடுதலை கிடைக்காது, ஆசீர்வாதம் கிடைக்காது. அந்த நட்புக்குரிய, இம்மைக்குரிய நட்புக்கு இந்த அன்பு இருக்கும்போது, பரம தகப்பனாகிய உங்கள் தேவன் உண்டாக்கி இருக்கிறாரு, அவருக்கு எவ்வளவு பெரிய அன்பு இருக்கு பாருங்க, அவருக்கு எவ்வளவு பெரிய நட்பு இருக்கு பாருங்க. பெரிய ரெண்டு பிள்ளைகள் போட்டி போட்டுக்கிறாங்க. சின்ன பொண்ணு வந்தாங்க, பெரிய பொண்ணு போட்டி போடுது, பெரிய பொண்ணு வந்தா சின்ன பொண்ணு போட்டி போடுது. ஆனா இது வரைக்கும் 4 பிள்ளைங்களுக்கு தான் வளர்த்தோம். ஆனா அந்த ஒரு நட்பு இல்லை. ஏன்னு கேட்டீங்கன்னா, இதே அவங்க சொந்தத்துல போகும்போது, அவங்க அப்பா அவங்க சொந்தத்துல போகும்போது அந்த நட்பு வந்துடும். இது உண்மையா நேசம் நடக்கிற காரியம். இன்மைக்குரிய வாழ்க்கையில் நடக்கிற இந்த காரியத்துக்கு இப்படிங்கும் போது பரலோகத்தின் தேவன் உங்களை என்னை விட்டு வராங்க. நல்லா கொஞ்சம் விட மாட்டார்ல. ஏன்னா அவரு உங்களுக்காக எனக்காக ரத்தம் சிந்திருக்கிறாரு. அந்த ரத்தம் சிந்ததுனாலதான் உரிமையா சொல்றாரு, என் உடன்படிக்கை கை கொள்ளுவியோ கை கொள்ள மாட்டியோ என்று சொல்லி நான் என்ன பண்றேன், சோதித்து பார்க்கிறேன், உன் இருதயத்தை சோதித்து பார்க்கிறேன், எப்படி செய்யறேன்னு பார்க்கிறேன் அப்படின்னு கேட்கிறாரு. பாத்தீங்களா, நீ எப்படி யோசிக்கிற, நம்ம எப்படி யோசிக்கிறோம், வார்த்தை இருக்கிற நாம அவர் நம்ம சோதிக்கும் போது நாம் பொண்ணா விளங்கணும், ஜொலிக்கணும். நான் அவருடைய பிள்ளையாய் ஜொலிக்குவதற்கு தேவன் நம்மை சோதிக்கிறார். அவர் சோதிக்கப்படும் போது அந்த சோதனையை சகித்து அதிலிருந்து வெளியில் வந்து நாம் பொன்னாய் தொடங்கும் போது, நாம் மகிமையாய் மாறும் போது தேவன் மகிமைப்படுவார். அல்லேலூயா. நம் நிமித்தம் தேவன் என்ன பண்ணுவாரு, மகிமைப்படுவாருங்க. இந்த உலகத்துல யார் நிமித்தம் கர்த்தர் மகிமைப்படுவார் தெரியுமா? என் நிமித்தமா, நம்ம நிமித்தமா தேவன் மகிமைப்படும். அவரா மகிமைப்பட முடியாது.
அவர் உனக்குள்ள எனக்குள்ள நமக்குள்ள இருக்கிறார். அவர் நம்மோடு இருக்கிற தேவன். நாம் மகிமைப்படும் போது அவர் உயர்த்தப்படுகிறார். அல்லேலூயா. உண்மையா இல்லையா? நாம மகிமைப்படும் போது அவர் நம்மளைவா நம் தேவன் மகிமைப்படுகிறார். அதுதான் முக்கியமான காரியம். இன்றைக்கு நாம் கர்த்தருடைய பிள்ளைகளா இருக்கிற நாம கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது. இந்த வசனத்தை என்ன சொல்றாரு பாருங்க. ஆராய்ந்து முடியாத பெரிய காரியங்களையும் எண்ண முடியாத அதிசயங்களையும் அவர் செய்கிறார். ஆமென். அவர் செய்கிறார். நம்முடைய தேவனாகிய கர்த்தர் ஆராய்ந்து முடியாத எண்ண முடியாத அதிசயங்களையும் ஆராய்ந்து முடியாத எல்லா காரியத்தை கர்த்தர் செய்வார். ஆனால் நாம அவர் நினைவாய் மாறணும். அவருடைய நாம் நோக்கி கூப்பிடணும். அவரோடு இணைந்து கொள்ளணும். அவரை சார்ந்து கொள்ளணும். அப்படி கட்டளையை கை கொள்ளும்போது கர்த்தர் அவருடைய வார்த்தை வாழ்க்கையை மாற்றத்தை தரும். அவருடைய வார்த்தை நம்முடைய வாழ்க்கையை ஜெயித்து தரும். நம்மால ஒண்ணுமே நமக்கு பலன் இருக்குது. நான் நல்லா போவேன், நான் நல்லா படிப்பேன், நான் நல்லா வேலை செய்வேன், நல்லா வாகனத்தை ஓட்டுவேன், நான் நல்லா இதை செய்வேன் அதை செய்வேன். ஒண்ணும் கிடையாது. பாத்தீங்களா? நான் எவ்வளவு பிரயாசப்பட்டேன். எங்க பெரிய பையனை எதை பண்ணும் அதை பண்ணும் இதை பண்ணுன்னு சொல்லி எவ்வளவு பண்ணாலும் ஆண்டவர் இங்கே தான் வைப்பேன். நான் இதான் வச்சுட்டாரு. நீ வக்கீல் படிக்க போன, ஐயாச்சி ஓட்ட போன, பணத்தெல்லாம் கட்டியாச்சு. ஆனா பணம் போய் சார் இன்னைக்கு அவன் வேலை செய்யணும். நீங்க 50,000 சம்பாதிச்சிருப்பான். கண்டிப்பா இன்னைக்கு ஏறக்குறைய ஒரு 8-9 வருஷம் ஆயிடுச்சு. இன்னைக்கு அன்னைக்கு 2 லட்சம் ரூபாய் பணத்தை கட்டிட்டு வந்தோம். ஆனா பாருங்க எப்படின்னு எனக்கு ஒன்றும் புரியல. அந்த வேலைக்கு இவன் கூட வேலை செய்யறவங்க இதோட கம்மியா பணம் கட்டி வேலை செய்து இன்னைக்கு வேலை செய்துட்டு இருக்கான். கவர்மெண்ட் வேலை செய்திருக்கான். ஆனா அவனுக்கு பணத்தை கட்ட போய் பணம் கட்டி ஆனா என்ன பண்ணல, அந்த வேலையில சேரல. பணமும் கட்டியாச்சு, வேலையிலையும் சேரல. எவ்வளவு பெரிய காட்டு பார்த்தீங்களா? பலன் மாத்திரம் நாம் சுயமா செஞ்ச எதுவும் நடக்காது. அவருடைய சித்தத்தை நிறைவேற்ற, அவருடைய காரியத்தை நாம் நிறைவேற்றணும். நம்முடைய பலத்தினால் நம்முடைய சுயத்தை நாம் செய்துட்டே இருக்கோம், நடக்காது. கர்த்தர் ஒரே வார்த்தை சொன்னார்னா அது மாறிடும். அல்லேலூயா. ஒரே வார்த்தை கர்த்தர் சொன்னார். காற்றை பார்த்து சொன்னார், கடலை பார்த்து சொன்னார், மரித்தவரை பார்த்து சொன்னார். அங்க 100 அதிபதிய வேலைக்காரன் சொன்ன ஒரே ஒரு வார்த்தை, சுகமான கடல் நின்னது, காற்று அமைதியாய் மாறினது, மரித்தவர் உயிர் தெழுந்தார். அதே தேவனாகிய கர்த்தர் ஒரே ஒரு வார்த்தை உன் வாழ்க்கைக்கு, குடும்பத்துக்கு, வேலைஸ்தலத்துக்கு, படிப்புக்கு சொல்லுவார் என்று சொன்னால் அது ஜெயமாய் மாறும். அல்லேலூயா. அது வெற்றியாய் மாறும், ஆசீர்வாதமாய் மாறும், விடுதலையாய் மாறும், மகிமையாய் மாறும். இன்னைக்கு எத்தனை பேர் விரும்புகிறோம்? இன்னைக்கு ஒரு வார்த்தை கர்த்தருடைய வார்த்தை கேட்கிறதாய் மாத்திரமல்ல, அதன்படி செயல்படுவதற்கு நம்மை நாமே மாற்றிக்கொள்ளும். ஆதியாகமம் 15:6 வாசித்து பாரு. ஆதியாகமம் 15:6 வாசிக்க வேதம் சொல்லுகிறது, அவன் கர்த்தரை விசுவாசித்தான், அவன் கர்த்தரை விசுவாசித்தான், அதை அவர் அவனுக்கு நீதியாக எண்ணினார். ஆமென். இது முக்கியமான வார்த்தை. கர்த்தரை வார்த்தை சொல்ல, அவன் கர்த்தரை என்ன பண்ணினான்? விசுவாசித்தான். அது அவனுக்கு என்னவா மாறிச்சு? நீதியாய் மாறினது. கர்த்தரை விசுவாசித்தான், அது நீதியாய் மாறினது. அன்பான சகோதரனே, சகோதரியே, நீ அவர் நினைவாய் இருப்பாயா? நீ அவர் நினைத்து அவருடைய வார்த்தைக்கு செவி கொடுத்து இந்த வேதம் சொல்லுகிறது, இந்த கட்டளையை கற்பனையை நீ கை கொள்வாயோ கை கொள்ள மாட்டாயோ என்று சொல்லி அவருடைய பார்த்து என்ன சொல்லுகிறார்? புலம்பிக் கொண்டிருக்கிறார். மகனே மகளே, இந்த வார்த்தைக்கு செவி கொடுப்பியா, செவி கொடுக்க மாட்டியா? அதனால இருதயத்தை ஆராய்ந்து பார்க்கிறேன் அப்படின்னு சொல்றாரு. சகோதரியே, சகோதரனே, இந்த வார்த்தை சொல்லுகிறது அவருடைய ஆராய்ந்து பார்க்கிறார். அவர் எதற்காக ஆராய்ந்து பார்க்கிறார் என்று சொன்னால், நீ பொன்னாக விளங்குவதற்கு, மகிமையாக விளங்குவதற்கு, பிரகாசமாய் மாறுவதற்கு, உயர்த்தி வைப்பதற்கு தேவன் உன்னை ஆராய்ந்து பார்க்கிறார். உன் இருதயம் எப்படிப்பட்டதா, கேட்டுள்ளது திருக்குள்ளதா இருந்தா அது எடுத்து போடு. இன்னைக்கு ஒரு மாற்றத்தை கொண்டு வந்து, கேட்டுள்ளது திருக்குள்ளது இருதயம் உனக்குள்ள இருக்குமானால் அது கர்த்தருடைய ஊழியத்துக்கு, கர்த்தருடைய ஊழியர்களுக்கு ஜெபிப்பதற்கு உன்னுடைய வாழ்க்கையில் ஆசீர்வாதம் தடையாக இருக்கும். அதை எடுத்து போடு. ஆண்டவரே, நான் உமக்கு பிரியமானது செய்ய எனக்கு ஒப்பு கொடுக்கிறேன் சொல்லி இன்றைக்கு ஒரு மாற்றத்தை நாம் பெற்றுக்கொள்வோம். எல்லாரும் இருக்கிற இடத்துல அப்படியா நாம் எழுந்திருப்போம். அவருடைய வார்த்தை நாம் கேட்கிறவர்களாய் மாத்திரமல்ல, அதன்படி செய்வதற்கு நம்ம நாமே ஒரு விஷயம் இன்றைக்கு ஒப்பு கொடுப்போம் தேவ சமூகத்துல. Praise the Lord. Hallelujah. Hallelujah.